டிஎம்கே பாலிடிக்ஸ இங்க நம்ம பார்ப்போம். ஓப்பனா சொல்லலாம் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேத்தல. குறிப்பாக நீங்களே சொல்லிடுறீங்க. ஒண்ணு பண்ணலன்னா பண்ணல தானே சார். இதுல நான் மத்த பத்திரிகையாளர் மாரி பண்ண முட்டு குடுக்குறதுக்கு நான் இல்ல. இந்த யூடியூப் ஆரம்பிச்சது என்ன உண்மைய சொல்றது தான் ஆரம்பிச்சோம். தேசிய நிக்கன்னு தானே பண்ணோம். எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல. ஆனாலுமே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல டிஎம்கே இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைச்சு அது உங்களுக்கு பெண்ணுன்ற ஒரு நிறுவனம் அந்த வேலையை வந்து 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு பிம்பத்தை மீடியாவில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனில் வந்து இன்னைக்கு அதெல்லாம் உங்களால் மறைக்கவும் முடியாது. யூ கேனாட் டூ எஸ்கேப்பும் ஆக முடியாது உங்களால். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணுற தவறுகள் வந்து வெளியில் வந்து இப்போ சார் இன்னைக்கு எடுத்துக்குங்களேன். விவசாயிங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர், கேங் ரேப்ஸு, ட்ரக்ஸு. இன்னைக்கு சினிமா துறையில் ட்ரக்ஸ் வந்துருச்சு. நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், ரெட் ஜெயிண்ட் எடுக்கக்கூடிய மூவிஸில் நீங்கள் நிறைய மூவிஸில் நீங்கள் வந்து இந்த பிரதீப் ரங்கநாதன் ஒரு லேட்டஸ்ட் ஒரு மூவி வந்து லவ் ஸ்டோரி, ட்ராகன் லவ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரின்னு முன்னாடி வந்ததில்ல, இந்த செல்ஃபோன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, லவ் டுடே வாட் எவர் இட் இஸ். அதில் ஜாயிண்ட்டை பற்றி பேசுவாங்க, ஜாயிண்ட்டை அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மூவியை? அதோட ஜாயிண்ட்னா என்னது? கஞ்சா. கரெக்டாக? எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது, அதுதான். அப்போ அதை அடிக்கிறாங்க. அப்போ அதை அடிக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் யாரு சார்? அது டைரக்டர் வந்து அந்த கதையில வச்சிருக்காரு. ப்ரொடக்ஷன் யாரு? ரெட் ஜெயிண்ட். ஏஜிஎஸ் ப்ரொடக்ட் பண்ணாங்க, ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணது யாரு? ஓகே, ரெட் ஜெயிண்ட். இது ஒரு சாதாரண ப்ரொடியூசர்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். நீங்கள் அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜென் ஜி கிட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இதுதான் என்னுடைய கேள்வி.